நீங்க தானே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அதை வெளியிட வேண்டாம் என்று நானே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டேன். அது அவரை தான் போய் கேட்கணும். நீங்க போய் கேளுங்க அவரை, ஏங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க போய் நீங்க கேளுங்க. தலைமை சரியில்லை அப்படின்னு எங்க தலைமை சரியில்லை அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க. அவர் ஜெயிப்பதற்கான எங்க தலைமை அதை முதல் உணருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை சரியாக இருந்த காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்தினாலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்தினாலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்தினாலே, கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த காலத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதன் வாயிலாக தான் வெற்றி பெற்றார். அவர்கள் ராஜினாமா செய்தவர்கள் ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கல. உழைத்த இவருடைய வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகள் மதிக்கல. அவர்கள் எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார். இன்றைக்கு தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாகவும் 2,47,000 கோடி மின்சாரத்தில் கடன் இருப்பதாகவும் போக்குவரத்து துறையில் 72,000 கோடி கடன் இருப்பதாகவும் இன்றைக்கு குடிநீர் வழங்கல் துறையில் 7,700 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் பொது விநியோக திட்டத்தில் 27,000 கோடி கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே இன்றைய பட்ஜெட்டில் இருக்கிறது தான். இதையெல்லாம் தெரிஞ்சுதானே உங்களுடைய தலைவர் சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆக இதையெல்லாம் சரி செய்த பிறகுதான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆக இவர்கள் அறிவித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது என்பதுதான் இதில் பொருள். அதுக்காகத்தான் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டார் என்று கருதுகிறேன். ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது பல பொதுக்கூட்டத்தில் தேர்தல் நேரத்தில் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடன் இருந்துதான் தெரிஞ்சுதான் நான் குறிப்பிட்ட புதிய அறிவிப்புகளை வெளியிட்டீங்க. அதன் அறிவிப்பின் மூலமாக தான் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களித்து உங்களை ஆட்சியில் அமர செய்திருக்கின்றார்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டத்தை இந்த ஆளுநர்களில் பார்க்கப்படுகிறது. குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தோம். எனக்கு பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் அணைகள்லாம் தூர் வாராமது, அது தூர் வாரணும். இப்போ 18,000 ஏரிகள் தூர் வாரப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் தொழில்துறையில் புதிய தொழில் தொடங்குகளுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டாந்தோம். அதைத்தான் இவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிய அறிவிப்புகள் எதுவுமே இடம்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழக வெற்றி கழகம் அவர்கள் குறிப்பிட்டாங்க, ஆட்சிக்கு மாற்றம் கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றங்களை இந்த ஆளுநரில் தெரிவிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தோம். மாற்றம் எதுவும் இல்லை, ஏமாற்றம்தான் இந்த ஆளுநரிலே பார்க்கப்படுகிறது. ஏமாற்றம் தான் மிச்சம் மக்களுக்கு. மொத்தத்தில் இந்த ஆளுநரை கனவில் போடப்பட்ட நீர்க்கோளம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோடு இன்னொரு செய்தி இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவிகளும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அடுத்த திருத்தமாக சொல்கிறேன். பத்திரிகையால் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம்.